சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா திருவிழாக்கு 10 நாள் இங்க வந்து நிப்பாளாம். அக்கா எல்லாரும் இங்க தானே இருப்பாவ, அதனால நான் இங்க தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமா நானே சொல்லணும்னு நினைச்சேன். பிள்ளைங்க 2 பேரும் இங்க கொண்டு வந்து விட்டுரு. யாரு உன் மவனா? அவன் 10 நாள் ரோட்ல தான் கிடப்பான். வீட்டுக்கு எங்க வர போறான்? சுவாபியா வேணும்னு இங்க கொண்டு வந்து விடேன். ஏக்கா நீ நந்தினியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, 2-3 நாள் இங்க நின்று இருக்கலாம். பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் நடக்கலாம். திருவிழா ஓடி கூட்டிட்டு வரேன். இங்கே நிக்கட்டு. எல்லாரும் வாங்க திருவிழாக்கு இங்கே நிக்கலாம்ல. கோயில் இங்கே பக்கத்துல தான் இருக்கு. நைட்டு ப்ரோக்ராமு, டான்ஸு, படம் எல்லாமே போடுவாங்கல்ல. அதனால பசாம இங்கே நின்னுங்க. ஏமா நீ இங்கே வந்துருமா? பாக்க எப்படி அந்த டைம்ல முடிஞ்சா வாரேன். 10 நாள் நிக்க முடியுமான்னு தெரியாது. கடைசி 3 நாள் தானே திருவிழா, அதனால கடைசி 3 நாள் வந்து நிக்கேன். ராணி நான் இந்த வாட்டி ஜனனி வீட்டுல நிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அட இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு. இங்க எல்லாருக்கும் நிக்கிறதுக்கு இடம் பத்தாதுல ராணி. இந்த வாட்டி ஜனனி வீட்டுல நிக்கேன். நந்தினி வேணா இங்க நிக்கட்டு. ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. அவ வீட்டை நின்னுங்க, அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. அவ வீடு அங்கே கோயில் பக்கத்துல தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. நந்தினியே அங்கேயே கூட்டிட்டு போக்கா, அவளும் நல்லா சந்தோஷப்படுவா தங்கச்சி கூட நின்னானா. ஆமா நானும் அப்படிதான் யோசிச்சுட்டே இருக்கேன். இக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லு செல்வி. அக்கா நான் ஒரு இடம் பார்த்து வச்சிருந்தோம்ல, கொஞ்சம் காசு பத்தல அப்படின்ட்டு வாங்காம இருந்தேன். ஆமா அக்காலும் அண்ணனும் சேர்ந்து அந்த இடத்த என் பேர்ல எழுதி தரேன்னு சொல்லியிருக்காவ. என்ன சொல்லுங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்களே சொல்லுங்க. நீயும் அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்த வாங்கிட்டல ராணி. இன்னும் வீடு கட்டினா போதும். அவளுக்குன்னு வீடு வைக்கிறதுக்கு இடமே இல்லைல்ல. அவளும் ஒரு இடத்த வாங்குறதுக்கு படாத பாடு பட்டுட்டு இருந்தா. சரி ஒரு இடத்த பார்த்து வச்சிருக்கேன், கையில கொஞ்சம் காசு இருக்குன்னு சொன்னா. அதான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து செல்விக்கு அந்த இடத்த வாங்கி கொடுப்போமான்னு கேட்டேன். சரின்னு சொன்னா. என்னால ஒத்தைக்கு எல்லாத்தையும் வாங்க முடியாது, அவளும் கொஞ்சம் பணம் வச்சிருக்கான்னு சொன்னா. நாங்க 2 பேரும் கொஞ்சம் பணத்தை போட்டு அவ பேர்ல அந்த இடத்த வாங்கி கொடுக்கணும். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நானும் எப்பவுமே யோசிச்சுட்டு இருப்பேன். நான் அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்த வாங்கிட்டேன், இன்னும் வீடு கட்டணும். அக்காலும் அண்ணனும் ஓரளவுக்கு வசதியா இருக்காங்க. செல்வியும் எங்கனையாவது ஒரு இடத்த வாங்கிட்டா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா கேட்கறதுக்கு. நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லிட்டேன். எங்க வீட்டுக்கார அவள்கிட்ட இதை பத்தி பேசவே இல்லை அக்கா. அவர் என்ன நினைப்பாரோ என்ன சொல்லுவாரோ எனக்கு தெரியல. அதெல்லாம் அப்பா விட்டு பேசிக்கிடலான்னு சொல்லியாச்சு ராணி. இவ தான் இப்படியே புலம்பிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பயமா தானே இருக்கும். பெத்தவங்க வீட்டுல இருந்து வாங்குற மாதிரி தானே. அதான் அவங்களுக்கு குறையா தெரியும். என்ன செய்யுதுக்கு? அதெல்லாம் அப்பா பேசிக்கிடுவாங்க, நீங்க பேசாம இருங்க. பெரியம்மா இது என்ன போய் செயினை பாத்துட்டியா? ஆமாம்மா பெரியம்மா செயின் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா மக்களே? உன்னையும் கூட்டிட்டு போய் வாங்கணும்னு நினைச்சேன். சரி எங்களுக்கு நேரமே கிடைக்கலையா, அதான் அப்படியே போய் வாங்கிட்டே வந்துட்டோம். நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா பெரியம்மா சூப்பரா இருக்கு. அதுல இந்த லாக்கெட் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, ஸ்டோன்லாம் வச்சு. இது கொண்டா பாக்கட்டு. இந்த கம்மா. ஆமா செயின் நல்லா சூப்பரா இருக்கே. ஏக்கா எத்தனை பவுனுக்கு அது? 1 பவுனுக்கு வாங்கியிருக்கேன் ராணி. லாக்கெட்டோட சேர்த்து 1.25 பவுன் வருது. ஏன் அம்மா 1.25 பவுனா? லட்சத்துக்கு மேல போயிடுச்சே. பணம் பத்திலாம் உனக்கு எதுக்கு கவலை? செயின் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குக்கா செயின். லாக்கெட்டு நல்லா அழகா இருக்கு. ஏம்மா நான் செயினை கழுத்துல போட்டு விடட்டா? இன்னைக்கு வேண்டாம் மக்களே. ஏன் சித்தி இன்னைக்கே நான் போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமை இல்லாட்டி சனிக்கிழமை அதுமா நகை போடக்கூடாது. நாளைக்கு கோயிலுக்கு கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் போட்டுக்கிடலாம். இம்மா இந்த செயினையுமா நீ கோயிலுக்கு கொடுப்ப? ஆமா வீட்டுக்கு தங்கம் வந்திருக்கு. வீட்டுல 1 கிராம் தங்கம் வாங்கினாலும் கோயிலுக்கு கொடுத்து சாமி கிட்ட வச்சு தாண்டி வாங்கணும். நம்ம எப்பவுமே அப்படிதானே பண்ணுவோம். அப்ப இன்னைக்கு போட முடியாதா? மக்களே கோயிலுக்குலாம் கொடுத்துட்டு திருவிழா டைம்ல போட்டுடலாம். நீ ஸ்கூலுக்குலாம் போக வேண்டியது இருக்கலாம். செயின் எல்லாம் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போக கூடாது மக்களே. தங்க வைக்க விலைக்கு எவன் எங்க இருந்து அத்துட்டு போவான்னு தெரியாது. பின்ன திருவிழா வரைக்கும் பீரோக்குள்ளே பூட்டி வைக்கணுமா? எக்ஸாம்லாம் முடியட்டு சோனி திருவிழாவோட போட்டுக்கோ. சரி அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு பூஜை ரூம்ல எடுத்துட்டு போய் வைக்கவா? வேண்ட மக்களே பூஜை ரூம்ல வைக்காண்டா. எடுத்துட்டு போயிட்டு இதுல பீரோல வச்சு பூட்டிட்டு ஏடி அக்களுக்குள்ள செயின் வச்சிருக்கேம்ல அது கூட எடுத்துட்டு போய் வச்சிரு. சரிம்மா. நைட்டு அப்பா வந்துட்டு எடுத்து காட்டலாம் சரியா? சரி. பீரோவை நல்லா பூட்டிவே மக்களே. சரிம்மா. செயின் ரொம்ப அழகா இருக்குக்கா. இனி திருவிழாக்கு 2 பிள்ளைங்க கழுத்துலயும் செயினை போட்டு விடு. பிள்ளைங்க வளர்ந்தாச்சுலாம். சரிக்கா போட்டு விடு. ஒருத்திக்கு செயின் இருக்கு ஒருத்திக்கு இல்லைன்னு தான் நான் அவளுக்கும் போட்டு விடல. அவ செயின் அப்படியே புதுசு போலதான் இருக்கு. கொஞ்சம் காசு வந்தது 2 பேருக்கு ஒன்னா சேர்த்து வாங்கி வச்சுட்டேன். இவளுக்குள்ளதான் விற்க வேண்டியதா போச்சு. மாதிரி அவளுக்கு மட்டும் போட்டு விட்டா இது சண்டையை போட்டுட்டு கிடக்குமேன்னு போடாம அதையும் பூட்டியே வச்சிருந்தேன் மத்துக்க. திருவிழாக்கு 2 பேருக்கும் போட்டு விட்டுரு. சரிம்மா. சத்யா இங்கதான் நிக்கியா? ஆமா என்ன மக்களே எனக்குள்ள போன்ல பேலன்ஸ் தீர்ந்து போயிட்டு வந்துக்க. அப்பாக்கு ஒரு போன் அடிச்சுதான் மக்களே. போன் அடிச்சுட்டு இருந்தம்மா. எதுக்கு? ஏடி சித்தி பெரியம்மா பாட்டி எல்லாரும் வந்திருக்காவல்ல, எல்லாருக்கும் நைட்டுக்குள்ள சாப்பாடு அப்பட்ட வாங்கிட்டு வர சொல்லதுக்கு தான். வீட்டுல தான் ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன். நேரம் இல்ல, நான் இப்ப செஞ்சு முடிச்சு அவங்க சாப்பிட்டுட்டு மாதிரி வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிரும். அதான் ஒரு போன் அடிச்சுதான் மக்களே. அப்பட்ட கடையில இருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லி. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அப்பட்ட சொல்லுவோம். புரோட்டா கொத்து புரோட்டா ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லட்டா? இப்ப எதுக்கு ஹோட்டல்ல இருந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க? எப்பவும் வீட்டுல தானே சாப்பாடு செய்வீங்க. ஆமாட்டி இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காவல்ல. ஏன் எல்லாரும் வந்தா ஹோட்டல்ல இருந்து எதுவும் வாங்கணுமா? ஏடி இப்ப எதுக்கு எடுத்து பேசிட்டு இருக்க? சொன்னதச்சி அப்பாக்கு போன் அடிச்சுதா? மக்களே பெரியம்மா செயின் என்ன வாங்கிட்டு வந்திருக்காவல்ல, அப்ப அவங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்காண்டமா? செயின் என்ன எனக்கா வாங்கிட்டு வந்தாங்க?
யாருக்கு வாங்கிட்டு வந்தா என்னட்டி ரூபா 1,50,000 செயின் எடுத்துட்டு வந்திருக்காவ. சாப்பாடு எதுவும் கொடுக்காம அப்படியே அனுப்பி விடணும். பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி இந்த சுபின் சுவாபின் நந்தினி எல்லாருக்கும் ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்து விடலாம்னு நினைச்சேன். மக்களே ஒரு ஃபோன் அடிச்சுட்டா இது எதுக்கு நீ இப்போ கோவப்பட்டு இருக்க? சரி எனக்கு எடுத்துட்டு வரல, ஓ சின்ன மகளுக்கு தானே எடுத்துட்டு வந்திருக்கா, அவகிட்ட போய் சொல்லு போ. நான் என் ஃபோன் தர மாட்டேன். சத்யா அடி வாங்கி பிடிச்சிட்டு போயிடாத. நேரம் ஆயிட்டே இருக்கு, ஃபோன் எடு. இப்போ எதுக்கு என் மேல கோவப்பட்டு இருக்கீங்க? இப்போ எதுக்கு நீ மூச்சு காமிச்சிட்டு இருக்க? சொன்னோம்ல செயின் ஒண்ணு எனக்கு எடுத்துட்டு வரல, நான்லாம் என் ஃபோனை தர மாட்டேன். வேணும்னா நீ ஹோட்டல்ல போய் வாங்கிக்க. இம்மா இப்போ எதுக்குமா என்ன அடிச்ச? ஏடி அப்பத்திலிருந்து பார்த்துட்டே இருக்கேன், எதுக்கு பேசிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஸ்கூலு காலேஜுக்கு போயிட்டு வந்தா அங்க உள்ள கோவத்தை எல்லாம் இங்க வந்து தீர்க்க வேண்டியது. இப்படி என்கிட்ட இப்படி எதுக்கெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வச்சு சாத்தி விடுவேன் மத்துக்க. ஆமா உங்களுக்குலாம் இப்போ என்ன பிடிக்கவே பிடிக்காது. இப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்க. சத்யா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? பின்ன அவளுக்கு மட்டும் புது செயின் வாங்கி கொடுத்துருக்கீங்க, இதுல உங்களுக்கு சந்தோஷம் வேற. ஏடி ஏற்கனவே உனக்கு செயின் இருக்குல்ல, அந்த பிள்ளைக்குள்ள செயினை விட்டு தானே நான் இடத்த வாங்கினேன். அந்த பிள்ளை என்னைக்காவது நம்ம கிட்ட இப்படி வந்து சண்டைக்கு நின்று இருக்கா எனக்குள்ள செயினை வித்துட்டேன்னு சொல்லி? நான் யாங்குள்ள செயினை விற்காண்டான்னு சொல்லல. இப்ப அவளுக்கு தானே புது செயின் கிடைச்சிருக்கு, நான் மட்டும் பழசு போடணுமா? அவ புது செயினை ஓட்டிட்டு நல்லா மினி கேட்டு தெரியவாளாம். ஏடி உனக்குள்ள செயின் புதுசு தானே, அவளுக்குள்ள வித்ததோடு நான் எடுத்து அதை லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சாச்சுல. அதுக்கப்புறம் நீயும் அதை போடல, தங்க செயின் தானே புதுசு தானே அப்படியே இருக்கு பளபளான்னு. என்னதான் தங்க செயினா இருந்தாலும் அதை பூட்டி வச்சிருந்தாலும் போட தரலனாலும் பழசுதான். இத்தனை வருஷமா பீரோக்குள்ள பூட்டி தானே வச்சிருந்தேன். ஏடி தங்க செயின் எப்படி பழசாவும்? அது நல்ல பளபளான்னு இருக்கு. ரெண்டு பேருக்கு செயினும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பெரியம்மா அவளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறது 1 பவுன் தான், உனக்குள்ளது 1 பவுன் தான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படின்னா அவளுக்குள்ள செயினை எனக்கு தந்துட்டு என் செயின் அவளுக்கு கொடு, அவ போடுதானு பாப்போம். இங்க பாரு சத்யா, என் கையில அடி வாங்கி பிடிச்சிட்டு போயிடாத. ஏன் அப்ப அவளுக்கு போடணும்னா அது பழைய செயின் அப்படிதானே? எனக்குள்ளது புதுசு தானே, அவகிட்ட அதை கொடுத்துட்டு அவ செயினை எனக்கு தான். இடி செயின் இருக்கு, போட்டா போடு, இல்லைன்னா மூளை காலத்தோட சுத்து. எனக்கு என்ன வந்துச்சு? எவளையும் நான் தாங்க மாட்டேன் டி. ஆமா உங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன பிடிக்கவே பிடிக்காது, அதனாலதானே என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இந்த விஷயம் பத்தி இவளுக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் பண்ணி அனுப்ப போறோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கா. இன்னைக்கிட்ட நம்ம இந்த விஷயத்தை பத்தி பேசவே இல்லையே. ஏன் உனக்கு இப்ப நாக்கு இல்லையா பேசுறதுக்கு? ஏடி என்னடி வளரிட்டு இருக்க? ஆமா யாரு வந்துட்டு சொன்னாவா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோன்னு? சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாமே தெரியும். நீயும் அப்பாவும் பேசினதை நான் கேட்டேன். அடப்பாவி முடிஞ்சு நின்று கேட்டிருக்கால, இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுக்கு? சொல்லுங்க, இதுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுல யாருக்குமே என்ன பிடிக்காது. பாரு ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போக போறேன்னா. சத்யா என்கிட்ட நீ பேசாதம்மா. ஐயா இந்த பிள்ளைங்க இப்படி போயிட்டு இருக்கு. பிள்ளைங்க இருக்கும்போது இந்த விஷயத்தை பத்தி நான் பேசவே இல்லையா? இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறா? இவகிட்ட யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் இருக்கு. அக்கா ஒரு செயின் வாங்கிட்டு வந்து யாரும் இவ்வளவு சண்டையா? என்ன பண்ணதுக்குன்னு தெரியல. இல்லை என் தலை எழுத்து 2 எண்ணத்தை பெத்து விட்டு என்னத்தை கண்டோம். நீ அந்த செயின் அவ போடும்போதெல்லாம் இவ சண்டை போட்டுட்டு கிடப்பா. இவளுக்குள்ள செயின் புது